அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மகா சிவராத்திரி, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வாக இன்றைக்கு சிவபக்தர்கள் கொண்டாடுகின்ற இந்த தினம். இந்த தினத்தில் இன்றைக்கு 12 சிவாலயங்கள், அதாவது முஞ்சரை பகுதியிலிருந்து ஆரம்பித்து இறுதியாக நட்டாலம் பகுதியில் சென்று முடிப்பார்கள். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரம் சிவபக்தர்கள் பாத யாத்திரையாக ஒரு ஓட்டம் எடுக்கக்கூடிய நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு நூற்றாண்டு காலக்கணக்காக இந்த மாவட்டத்தில் அரங்கேறி வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு நம்முடைய மாவட்ட எஸ்பி 1000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளை நியமித்து இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கின்ற விதத்தில் இருக்கின்றது. ஆனால் இந்த சிவ பக்தர்களுக்கு மதிப்பு அளிக்கின்ற விதத்தில் எம்மதமும் சம்மதம் மும்மதமும் எம்மதம் என்ற கொள்கையோடு அனைவரும் சமம் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு குளச்சல் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஜேஜி பிரின்ஸ் அவர்கள் தரமான ஒரு சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். என்னவென்று சொன்னால், சட்டசபையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது, எதிர்கட்சியாக இருந்தபோது சட்டசபையில் பலமுறை பேசி இந்த சிவாலய ஓட்டத்திற்கான ஒரு நாள் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய உள்ளூர் விடுமுறை என்று ஒரு உரிமையை பெற்று தந்தது நம்முடைய குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் ஜேஜி பிரின்ஸ் அவர்கள். இந்த மகா சிவராத்திரி என்பது சாலை போக்குவரத்து, பள்ளிக்கூடங்கள், கல்வி கூடங்கள் அனைத்திற்கும் எந்த இடையூறும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த உள்ளூர் விடைமுறையை மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஜேஜி பிரின்ஸ் அவர்கள் பெற்று தந்திருக்கின்றார்கள். இந்த சிவராத்திரி என்று சொல்லப்படுகிற நிகழ்விற்கு தான் ஒரு கிறிஸ்தவராக இருந்த போதிலும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றுதான், அனைவரும் சமம். அதாவது ஒரு இந்துவாகவோ கிறிஸ்தவனாகவோ அல்லது இஸ்லாமியனாக இருந்தால் மதம் சார்ந்து செயல்படாமல் அனைவரும் சமம், மனிதநேயம்தான் சிறந்தது என்பதை ஒரு காலத்தில் கேரளாவில் வாழ்ந்த நாராயண குரு ஒன்றை சொல்லுவார்: எம்மதமும் சம்மதம் மும்மதமும் எம்மதம். அந்த அடிப்படையில் தான் சட்டமன்ற உறுப்பினர் ஜேஜி பிரின்ஸ் அவர்கள் இந்த தரமான சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் என்பதை சொல்லி அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்.